பொறாமைக்காரன் முதலாக என்ன பிழை செய்கிறான் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் கிராஸ் பண்ணுகிறான். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் கிராஸ் பண்ணுகிறான், அதை பிழை காண்கிறான், அதை தவறு காண்கிறான், பொருத்தமற்றதாக காண்கிறான். எனவே பொறாமைக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இதில் தான் இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொன்ன மாதிரி அந்த பொறாமைக்காரனிடத்திலிருந்தும் என்ன செய்ய சொல்லி பாதுகாப்பு தேட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பொறாமைக்காரன் இறைவனது விஷயத்தில் என்ன செய்கிறான், முரண்படுகிறான். அன்புள்ள இதை பல வகையில் சொல்லலாம். அதுல மிக முக்கியமான என்னன்னு சொன்னால், இறைவன் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு கொடுக்கிறான். ஒரு அந்தஸ்து, ஒரு அறிவு, ஒரு பதவி, ஒரு தரம், ஒரு பணம், ஒரு வசதி கொடுக்கிறான். இவன் பொறாமைப்படுகிறான், இது எனக்கு கிடைக்கணும், இவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது என்றால் யார் மீது அவன் குறை காண்கிறான்? கொடுத்தவன் மீது என்ன செய்கிறான்? குறை காண்கிறான். எனக்கும் கிடைத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கல, இவனுக்கு கிடைத்திருக்க கூடாது, எனக்கு கிடைத்திருக்க வேண்டும், இதை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று போராடுகிறான் என்றால் முழுமையாக அவன் கொடுத்தவனுக்கு எதிராக தான் என்ன செய்யறான்? போராடுகிறான். அவனுக்கு கதிரை அது பங்கு, எந்த பங்கை அவனுக்கு எழுதினானோ அவன் மீது அவனுக்கு எதிராகத்தான் என்ன செய்கிறான்? போராடுகிறான். எனவே அல்லாஹ்வின் மீது குறுக்கிடுவதுதான் ஒரு ஹாசித், ஒரு பொறாமைக்காரன் செய்யக்கூடிய முதல் மோசமான நிலை. பொறாமையுடைய வரலாறும் அதுதான். இது பொறாமையுடைய இயல்பும் அதுதான், பொறாமையுடைய வரலாறும் அதுதான். உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை. உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை. அதை எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு சொன்னா, இறைவனை கிராஸ் பண்ணித்தான் அந்த பாவமே என்ன செஞ்சது, வந்தது. எப்படி? ஆதம ஹலக்தஹு மின் தீன் வ ஹலக்தனி மின் நார், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், எப்படி நான் அவனுக்கு என்ன செய்வது? சுஜூத் செய்வது. சுஜூத் செய்ய சொன்னது யாரு? அல்லாஹ். சுஜூத் செய்வதை அவர் எப்படி, அதாவது இப்லீஸ் அதை மறுக்கிறான் என்று சொன்னால், தகுதியை வச்சு என்ன செய்யறான்? மறுக்கிறான். அவர் களிமண்ணால படைக்கப்பட்டவர், நான் என்ன, அதாவது நெருப்பால எப்படி நான் இவனுக்கு சுஜூத் செய்வது என்கின்ற அமைப்பில் இறைவனது சட்டத்தை கிராஸ் பண்ணியதன் ஊடாகத்தான் உலகத்திலே முதல் பாவம் என்ன செய்கிறது, நடக்கிறது. எனவே பொறாமையின் வரலாறும் என்ன? இறைவனது தீர்ப்புக்கு எதிராக கிராஸ் பண்ணுவது தான். அதனால தான் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுவதை போல வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், ஷைத்தானுடைய பாதுகாவல் தேடுவதோடு சேர்த்து பொறாமைக்காரனுடைய பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொறாமைக்காரனுடைய முதல் தவறே மனிதனுக்கும் உள்ள தவறு அல்ல, இறைவனுக்கு தீர்ப்பு கொடுத்தவனுக்கு எதிரான தவறு, அதை பங்கிட்டவனுக்கு எதிரான தவறு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், நாங்கள் தான் அவர்களது தரங்களை உலகத்திலே என்னது பிரித்திருக்கிறோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, அவர்கள் உமது இறைவனது இந்த அருளை இவர்கள் பிரிக்கிறார்களா? நாங்கள் தான் பிரிச்சுக்கிறோம். அதாவது அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு சொன்னா, நபித்துவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், இவருக்கு கிடைச்சிருக்க கூடான்ற எதன் அடிப்படையில் சொல்றாங்க? நாங்க வசதியில கூட, தகுதியில கூட, இவர் தகுதியில குறைவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், தகுதி கூடி குறைய வச்சதே நான் தானே, தகுதி கூட குறைய வச்சது நான், உனக்கு கூட குறைய தந்தது நான். அப்ப நீ எப்படி இது யாருக்கு கிடைக்கணும், இது யாருக்கு கிடைக்க நீ முடிவெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இவர்கள் எப்படி ரஹ்மத்தை பிரிப்பார்கள்? இவர்களுக்கு கிடைத்த ரஹ்மத்தை நான் தானே என்ன செய்திருக்கிறேன், பிரித்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இது இறைவனுடைய விஷயத்தில் அவர்கள் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பதை என்ன செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி காட்டு. இது போன்ற இஸ்லாமிக் பயான்கள், துஆக்கள், இஸ்லாமிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இஸ்லாமிக் ஷார்ட் வீடியோஸ் போன்றவற்றை தொடர்ந்து பார்வையிட எமது இஸ்லாமிய வாழ்வு என்ற இந்த யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். இதனால் நாம் தினமும் அப்டேட் செய்யும் இஸ்லாமிய வீடியோக்களை உங்களால் தொடர்ந்து பார்வையிட முடியுமாக இருக்கும்.